Welcome students. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12th standard accountancy English medium illustration 17 பார்க்க போறோம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டர் comprehensive problem. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டர் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படினா கண்டிப்பா பாத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுத்திருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுத்திருக்கேன். சோ நீங்க எந்த மீடியம் அப்படிங்கறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ நம்ம illustration 17 எப்படி போடணும் அப்படிங்கறத பாப்போம். From the following receipt and payment account of the Friends Football Club for the year ending 31st March 2017. Prepare the income and expenditure account for the year ending 31st March 2017 and balance it as on that date. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பாருங்கள் கிளியர் கட்டாக. ஸோ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம இதில் வச்சு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணலாம்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டியது அடிஷனல் இன்ஃபர்மேஷனை கிளியர் கட்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ ஃபைனல் அக்கௌண்ட் சம்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸை கிளியராக பார்க்குறோம்ல, அதே மாதிரியே அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இதில் கிளியராக பார்த்துக்கணும். சரிங்களா? த கிளப் ஹேட் ஃபர்னிச்சர் 12,000 ஆன் 1st April 2016. அதாவது 1st April 2016 கிளப் எவ்வளோ வச்சிருக்கு? ஒரு 12,000 ருபீஸ் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க அசெட்டு வச்சுருந்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 12,000 ருபீஸ் அவங்க அசெட் வச்சுருக்காங்க. தென் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2016 and 18. இது வந்துட்டு என்ன இயரு? நமக்கு கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயர் நாளை இதை நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணிக்கணும். கரண்ட் இயரை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதை ப்ளஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலோடைய ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக், இது வந்து க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க ஒரு 100 ருபீஸ். சரிங்களா? க்ளோசிங் ஸ்டாக் ஒரு 100 ருபீஸ். அதுக்கப்புறம் கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கேபிட்டல் ஃபண்ட் இவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கேபிட்டல் ஃபண்டை தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இவங்க கொடுத்தனால நம்ம என்ன பண்ண தேவையில்லை? கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்க தேவையில்லை. சரிங்களா? இப்போது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம். இப்போ நம்ம டேட்டா சொல்யூஷனுக்கு போயிடலாம். அதில் எக்ஸ்பெண்டிச்சர் சைட் பார்த்தீங்கன்னா டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு. இப்போ கன்சியூமபிள் ஐட்டம் சொல்லி நான் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன்? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்னு சொன்னேன். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 800 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 800 ருபீஸ் நமக்கு என்னது? பர்ச்சேஸ். சரிங்களா? தென் இதில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க 100 ருபீஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் இல்லாததுனால பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்னு போட்டு என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே 700 ருபீஸ்ன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் டூ ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் 1500, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 900 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு இம்பார்ட்டான கான்செப்ட். பை சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கரண்ட் இயரோட 5,000. தென் ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா எந்த இயரோடது? கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அதையும் வந்து 600 ஆட் பண்ணி தென் கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் டின்னர் ஒரு 2,000 ருபீஸ் ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம அமௌண்ட்டை போட்டுக்கிறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன பண்ணணும்? கேபிட்டல் ஃபண்ட் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ கேபிட்டல் ஃபண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது கூட ஆட் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் மீன்ஸ் சர்ப்ளஸ் தான். ஸோ சர்ப்ளஸை ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இஃப் இன் கேஸ் டெபிசிட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சர்ப்ளஸாக இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதை ப்ளஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லெகசிஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அசெட். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? லெஸ் பண்ணி போட்டுக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அசெட் சைடு இப்போ வேல்யூ போடணும். ஸோ அசெட் சைடில் ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது இந்த 12,000. ஸோ 12,000 அப்படிங்கிறது ஓப்பனிங் கொஸ்டினை கிளியராக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் த கிளப் ஹேட் ஃபர்னிச்சர் 12,000 ஆன் 1st April 2016. அப்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க 12,000 ருபீஸ் வச்சுருந்தாங்க. ஓகே வெயிட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க 12,000 ருபீஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அடிஷன் 7,000. இந்த 7,000 எங்கேருந்து வந்துச்சு அவங்களுக்கு? இங்கே ஃபர்னிச்சர் 7,000 கொடுத்துருக்காங்களா? அந்த அடிஷன் 7,000 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது க்ளோசிங் ஸ்டாக் நம்ம 100 ருபீஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இஃப் இன் கேஸ் ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதையும் நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். தென் கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் டாலி பண்ணிங்கன்னா 33,500 நமக்கு illustration 17 ஆன்சராக கிடைக்குது. இதில் நம்ம என்ன மெத்தட் அப்ளை பண்ணியிருக்கோம்? நம்ம சின்னதாக பார்த்த மெத்தடில் என்ன மெத்தட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கன்சியூமபிள் ஐட்டம் மெத்தட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கன்சியூமபிள் ஐட்டமில் வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்னு போடுவோம். பட் இதில் வந்துட்டு ஓப்பனிங் ஸ்டாக் இல்லாதனால பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்கும் போடுறோம். அந்த க்ளோசிங் ஸ்டாக்கு திரும்பி பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம
நம்ம அசட் சைடு என்ட்ரி பண்ணி டேலி பண்ணுறோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சின்ன சின்ன மெத்தட் தான் சேர்ந்து நமக்கு மொத்தமாக வரும். ஸோ அந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.